கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்திராகமம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் தேவனின் கீழ்காற்று என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியே மோசே தன் கோலை எடுத்து எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏதோ ஒரு தொடர்பு இந்த இரண்டு வசனத்திற்கும் இருப்பது போல தெரிகிறது. முதல் வசனம் கொண்டு வந்தது என்று இருக்கிறது, இரண்டாம் வசனம் கொண்டு வந்தார் என்று இருக்கிறது. ஆம், நம் திறமையில் அல்ல, அவர் வலிமையில்தான் வாழ்க்கை உயர்கிறது, சபைகள் வளர்கிறது, வாழ்வு வளமாகிறது. கர்த்தர் தான் காடைகளை அடித்து வர செய்தார். உங்கள் வாழ்விலும் அவரின் கீழ்காற்றுதான் கொட்டி கிடக்கும் ஆசீர்வாதங்களை தட்டி கொண்டு வரப்போகிறது. ஆமீன். மேலானவைகளை விசுவாசியுங்கள், நீங்கள் அல்ல, ஆசீர்வாதங்களே உங்களை தொடரப்போகிறது. உங்கள் திறமையை நம்பாதிருங்கள், அவர் வலிமையை நம்புங்கள். இதேதான் தாவீது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஆசீர்வாதங்களை பின்தொடரும் வாழ்வல்ல, அது ஆசீர்வாதங்கள் பின்தொடரும் வாழ்வு. பறந்து வந்து ஒட்டி கொள்ளும் ஆசீர்வாதங்கள் படையெடுத்து வருகையில் எதையும் பாய்ந்து பொறுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நீதிமானின் பாதை ராஜபாதை. தேவனிடம் ஜெபித்து திட்டங்களை நம்புவதல்ல, தேவன் தரும் திட்டங்களை செயல்படுத்தினாலும் தேவனை நம்புவதே விசுவாசம். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.